வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவராக மாறி இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியம் சுவாமி இந்தியாவில் உலக அரசியல் எந்த கேள்விக்கும் பதில் வைத்திருக்கக்கூடியவர். அவரிடம் கேட்பதற்கு நம்மிடமும் நிறைய கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சியில் அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார். ஜனதா கட்சியில நீங்க அதை ஃபார்ம் பண்ணி நீங்க கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் உங்கள்கிட்ட இருந்தது, ஒரு ஃப்ரீடம். நீங்க எந்த கேள்வி பத்தி கேட்கும்போதும் எந்த தயக்கமும் இல்லாமல் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை பார்த்தோம். இப்ப முதல் கேள்வி ஏன் ஜனதா கட்சியை கலைச்சிட்டு பாரதிய ஜனதா ஐக்கியமாக வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சு? நான் முதல்ல அரசியல் வந்த போதே ஜனசங்கில் வந்தேன். நாங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து அஞ்சு கட்சி சேர்ந்து ஒரு இணைத்து ஒரு ஜனதா கட்சின்னு உருவாக்கினோம். அந்த ஜனதா கட்சி உடஞ்சி போன பிறகு பாரதிய ஜனதா கட்சின்னு ஒன்று புதுசாக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதோட கொள்கை காந்தியன் சோஷியலிசம் அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்னார். அதை தான் நம்ம கொள்கை இருக்கணும்னு. நான் சோஷியலிஸ்டும் இல்லை, காந்தியனும் இல்லை. அதனால ஜனதா கட்சியிலேயே கண்டினியூ பண்ணலான்னு ஒரு முடிவாச்சு. 2005 ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கோட தலைவர் சுதர்ஷன் இருந்தார். அவர் என்னோட சந்திச்சு சொன்னார், இன்னைக்கு இந்து மதத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. நீங்க இந்து கொள்கை பத்தி பேசிட்டு வந்துட்டு விடாம ஜனதா கட்சியிலும் இருந்தோம். அதனால இப்போ இந்து சக்திகளை ஒன்றாக்கணும்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்மளே ஒன்னா ஆறுது இல்லை. அதனால நம்ம எல்லாருக்கும் சேர வேண்டும். எனக்கு பிஜேபியில சேர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எல்லாம் பழைய நண்பர்கள், ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர்கள், ஜனசங்கில் இருந்தவர்கள், என் கீழே சில பேர் செயல்பட்டிருக்கார்கள். அதனால இந்த கட்சியில சேர்றது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவன் சொன்னா நீங்க சொன்ன கொள்கை சோசியலிசம் போக வேண்டும், மார்க்கெட் எக்கானமி வர வேண்டும், சைனாவோட நல்ல உறவு இருக்கணும், இஸ்ரேலோட இருக்கணும், இதெல்லாம் நீங்க நிரூபிக்கப்பட்டேன். இப்ப ஏற்கனவே சொன்ன காந்தியன் தாட்ஸும் கிடையாது, அந்த சோசியலிசமும் கிடையாது, அதுவும் கிடையாது. இப்ப ஒரு தேசபக்தி, இந்துத்துவ கலாச்சாரம், இது ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வரதுக்கு அந்த முயற்சி, இந்துவோட அமைப்புகளை காப்பாற்றுறதுக்கு, உதாரணமா ராமசேது, இந்த கோயில்கள்லாம் அரசாங்கம் தான் கையில் எடுத்துன்றதுக்கு அதை விடுதலை செய்யறது, இந்த கொள்கைக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றாங்க. நீங்க ஜனதா கட்சியில் இருக்கும்போது உங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதாவது எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க ரொம்ப ஓப்பனா சொல்றீங்க. அது பெரிய வைப்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ணிருந்துச்சு. இப்ப நீங்க இன்னொரு கட்சியில நீங்க வந்த போது உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இப்ப இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓரளவுக்கு கட்டாயமா இருக்கு. ஆனாலும் ஜனதா கட்சியில இருக்க போது எல்லாரும் என்னோட கருத்தோட ஒத்துக்காட்டா இது என்ன கட்சியே கிடையாது, இதுக்கு எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, இதெல்லாம் வேடிக்கை பண்ணுவார்கள். இன்னைக்கு அந்த சுதந்திர இந்த கருத்துக்கு பேசுறதுக்கு அதிகாரம்லாம் கொஞ்சம் ஒரு நிர்பந்தம் வந்தாலும் ஒரு மதிப்பு இருக்கு. ஒரு பெரிய கட்சியோட ஒரு பார்ட்டியோட வேல்யூ. ஆமா, பார்ட்டியோட வேல்யூ இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு ட்ரேடிங் உண்டு. ஒரு சின்ன ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒன்று பெருசு வாங்கியிருக்கேன். ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிருக்கீங்க. ஆமா. இப்ப உங்களுடைய நீங்க பேசுற அளவுக்கு ஹிந்துத்துவா உங்களுடைய பிஜேபியிலே இப்ப பேசுறாங்களா? நீங்க தொடர்ந்து எல்லா மேடையிலும் நீங்க தீவிரமா பேசிட்டு வரீங்க. பிஜேபியில அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிட்ட மாதிரி இப்ப தெரியுது. அப்படிதான் இருக்கு. அது அப்படிதான் இருக்க வேண்டும். எல்லாரும் அதே ஒரே மொழியில் பேசக்கூடாது. இது நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அறிவு பெற்று புஸ்தகம்லாம் எழுதியிருக்கேன். அதனால எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அவளுக்கு வேற ஃபீல்ட்ல அவளோட எக்ஸ்பர்டீஸ் இருக்க காரணம் அவ வேற விதமா பேசுறார்கள். ஆனா நான் பேசுறத எங்க தொண்டர்கள்லாம் எல்லாரும் ரொம்ப ஏற்றுக்கொள்றார்கள். அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்குன்னு சொல்றீங்க. நிறைய வரவேற்பு இருக்கு. தொண்டர்கள் தான் ஜாஸ்தி எல்லாரும் சுவாமியை திருப்பி கொண்டு வரணும்னு விவாதம் பண்ணாரு. இந்த ராமசேது பிரிட்ஜை பொறுத்தளவுக்கு, ராமசேது பாலத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு கடுமையான எதிர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கெல்லாம் போட்டு அதை பெருமையா முயற்சி எடுத்தீங்க. அதோட நிலைமை இப்ப என்னவா இருக்கு? இப்ப தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிமுக தவிர எல்லா கட்சியுமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பாலத்தை திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. உங்களுடைய அந்த வழக்குடைய நிலைமை என்னவா இருக்கு? இல்ல, இது முடிவாயிடுத்து. ராமசேது உடைக்காம ஒரு தனிப்பட்ட சேது சமுத்திரம் திட்டம், ஒரு தனி கால்வாய் அதை உருவாக்கணும்னா
அதுல வந்து ஆட்சேபம் ஒன்றும் இல்லை. ஆனால் பிஜேபிக்கும் எங்களுக்கும் இல்லை, ராமசேத்துவை தொடக்கூடாது. ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பச்சோரி கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி அந்த பச்சோரி கமிட்டியில எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சேர்த்து கத்தி அவன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பார்க் ஸ்ட்ரெய்ட்டும் இந்த கல்ஃப் மன்னார்ல கால்வேயே கொண்டு வரக்கூடாது, அது மீனவர் காலி பண்ணிடும், இந்த நம்ம தேசிய பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு. அதனால இப்போ வந்து 28ஆம் தேதிக்கு ஜனவரியில சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் ஃபைனல் வருது. ராமசேத்து பொறுத்தவரையும் அதை தொட முடியாது, அது என்ன வேணா இவாள்லாம் சொல்லிட்டோம், அது வந்து முடிவாயிடுது, சுப்ரீம் கோர்ட்லேயே முடிவாயிடுது. ஆனால் வந்து இந்த சேது சமுத்திரம் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமா இல்லையா, அந்த பிரச்சனை வந்து 28ஆம் தேதிக்கு முடிவாகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அபிடவிட் தாக்கல் பண்ணும்போது மாறி மாறி பண்ணாங்க. முதல்ல அந்த திட்டத்தை நாங்க விட்டுட்டோம்னாங்க, இப்போ வந்து நாங்க மற்ற ஃபீசிபிலிட்டி தான் இருக்கா பாக்குறோம். கன்ஃபியூஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவளுக்கு தெரியாது, வந்து எல்லாம் அரசியல் ரீதியா பாக்குறார்கள். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதுக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லை. ஏன்னா இதுல ஒன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கவே இல்லை, அது இல்லாம வந்து ப்ராஜெக்ட் கிளியர் ஆக முடியாது. ரெண்டாவது இது வந்து இந்தியா ஸ்ரீலங்காவோட பாதி இடத்துல வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் நம்ம பக்கம் இருக்கு இந்த ப்ரொபோஸ் திட்டம். ஆனால் வந்து யுனைடெட் நேஷன்ஸோட சமுத்திரத்திற்காக ஒரு விதி இருக்கு, யூஎன் லா ஆஃப் த சி. அதுல வந்து 25 கிலோமீட்டர் வந்து பார்டருக்கு இந்த சைடு இருந்தால் 2 நாட்டோட ஒற்றுமை இருக்க வேண்டும் திட்டத்துக்கு. ஆனா ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட் இப்போ பொறுத்தவரை இப்போ சமீப காலத்துல ஒரு நல்ல அறிக்கை கொடுத்திருக்கார்கள். வந்து நாங்க வந்து என்வாயர்மெண்ட் பொறுத்தவரையிலும் நாங்க இது ஒத்துக்கிறது இல்லை. ரெண்டாவது ராமர் வந்து எங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கடவுள் மாதிரி, அதனால நாங்க வந்து எப்போதும் இந்த சேது சமுத்திரம் திட்டத்தை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால இது வந்து லீகலி இந்த ப்ராஜெக்ட் வரவே வராது. கனவு பார்த்துட்டு இருக்கலாம் கருணாநிதி, ஆனா இது வரவே வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க பாத்தீங்கன்னா இந்த அயோத்தியில ராமர் கோயில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுல அந்த கேஸ்ல வந்து நீங்க தொடர்ந்து உங்களுடைய கவனத்தை செலுத்திட்டே இருக்கீங்க. நீங்க ஏஎஸ்ஐ உட்பட பல ஆதாரங்களை காட்டியிருக்கீங்க, இல்ல பல இடத்துல ரிசர்ச் நீங்க பேசியிருக்கீங்க. அதோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? அதுக்கு வந்து தனிப்பட்ட இது இருக்கு. அதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு சொல்லியிருந்தாங்க. அவன் அப்பீல்ல இருக்கு, நானும் அதுல இருக்கேன், என்னோட வழக்கும் இருக்கு. அதுல உண்மை என்னன்னா மசூதி வந்து ஒரு மதத்தோட இடம் இல்லை, மசூதி வந்து நமாஸ் படிக்கிற ஒரு இடம். அதை சவுதி அரேபியாவில் உடைச்சுட்டே இருப்போம் மசூதியை, ரோடு போடுறதுக்காக, பில்டிங் கட்டுறதுக்காக. நான் வந்து சவுதி அரேபியாவோட அம்பாசிடரோட பேசின போது அவர் சொன்னார், ஆமா நம்ம நாட்டில் மசூதியை வந்து ஒரு ஒரு மதத்தோட இடம்னு ஒத்துக்க மாட்டோம், அதை உடைக்கலாம், ஆனால் ஒற்றுமையோடு உடைக்கணும். ஏன்னா யாரோ வந்து ஒரு ஒரு கூட்டம் போய் அதை உடைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு பேசி நீங்க வந்து ஒரு இன்னொரு இடம் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அது பண்ணலான்னு. ஸோ நான் நினைக்கிறேன் வந்து ஒரு புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் முஸ்லிம் சமுதாயோட உட்காந்து இந்த ராமர் கோயில் இடத்துல நீங்க வந்து ஒரு மசூதி கட்டினது, அதுக்கு வந்து இன்னொரு இடத்துல நாங்கள் கட்டி கொடுத்துருவோம், நீங்க இதை விட்டுருவோம்னு. சவுதி கவர்மெண்ட்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து அவங்களுடைய கன்சென்ட்டோட நம்ம வந்து உடைக்கலையே, அது வந்து அது சரியா உடைக்கல, அது நாங்க உடைக்கலையே, அது உடஞ்சி போச்சு, யார் வந்தது, அதுல கேஸ் நடக்கிறது, அது முடிவாட்டும். ஆனால் வந்து முஸ்லிம் சமுதாயக்கு காஷி விஸ்வநாத் வாரணாசியில, அயோத்தியால ராமர், விருந்தாவன்ல கிருஷ்ணாவோட கோயில், இந்த 3 இடத்தையும் விட்டு கொடுத்தா ஒரு மிகப்பெரிய சகோதரத்தோட ஒரு உணர்வு உண்டாக்கப்படும். விட்டு கொடுத்தாதான், விட்டு கொடுத்தாதான் சொல்ல, விட்டு கொடுத்தா. பிஜேபியோட பிரதானமா கொள்கையை நம்ம பேசிட்டு இருந்ததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த காமன் சிவில் கோடு, ஆர்டிகல் 370 அண்ட் ராமர் கோயில். இப்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு 2014 எலெக்ஷனுக்கான கேம்பெயின் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிட்டாலும் கூட அதை பத்தின பேச்சு எங்கேயுமே காணும். எல்லாம் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். அது அவசியம் இல்லை, பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் இது எங்களோட கொள்கை. அதே சொல்லியிருந்தா இவாள்கிட்ட ஒன்றும் புதுசா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இப்போ வந்து விலைவாசி, வேலை இல்லாத திண்டாட்டு, ஊழல், இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை. இதை வந்து ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம், இது ஈஸிலி பண்ணலாம். இப்போ வந்து காங்கிரஸுக்கு மாற்றா பிஜேபி அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ இந்த டெல்லியில நடந்த அசம்பிளி எலெக்ஷனை பார்க்கும்போது பிஜேபிக்கு மாற்றாவும் இன்னொரு கட்சி வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது.
அது டெல்லியில வந்து காங்கிரஸ் வந்து தாங்க வேட்பாளரை எதிராக துரோகம் பண்ண காரணம் இருந்தது. காங்கிரஸா பிஜேபியா? இல்ல, காங்கிரஸ் வந்து ஷீலா தீட்சித் ஒரே வந்து எதிராக வேலை செஞ்சிருக்காங்க. ஷீலா தீட்சித் தோற்கடிச்சது வந்து கெஜ்ரிவால் காங்கிரஸ் தான். அது கரெக்ட், அதான் உண்மை. இல்ல அப்படின்னா அந்த கெயின் வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கணும். இது கிடைச்சது. நாங்க வந்து ஆனா அவ வந்து கெஜ்ரிவாலோட பக்கம் வந்து தானே தொண்டர்கள் எல்லாரையும் அடிச்சு அவளோட போலிங் பூத்ல வந்து வேலை செய்ய சொன்னாங்க. இங்கிருந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு 50 பேர் போனாங்க. அவளுக்கு அங்க உட்காந்துட்டு எங்க போகணும்னு தெரியாம ஆயிடுச்சு. கேஜ்ரிவாலுக்கு சோனியா காந்திக்கும் அருணா ராய்னு இருக்கா, சோனியா காந்தியோட நேஷனல் அட்வைசரி கவுன்சில்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து மெம்பரா இருக்கார்கள். ஹர்ஷ் மந்தர்னு இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தவர் இப்போ ரிட்டையர் ஆகி அதுல இருக்கார்கள். இவெல்லாம் வந்து ஒரு நக்சலைட் டைப். அவளுக்கு அவ மத்தியஸ்து பண்ணி கேஜ்ரிவாலுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு ஒற்றுமை உண்டாக்கியிருக்கார்கள் ரகசியமான. அது வெளியில வரும். அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைக்காம பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, நாங்க ஆட்சி பண்ணிருக்கலாம். பிகாஸ் எங்கள்கிட்ட வந்து 32 இருந்தது. இன்னும் 4 தான் வேணும். காங்கிரஸ் உடைச்சிருக்கலாம். கேஜ்ரிவாலே உடைச்சிருக்கலாமே, அது ஆம் பார்ட்டியே உடைச்சிருக்கலாம். அந்த மிஷன் உங்கள்ட்ட கொடுக்கப்படல. அது இல்ல, இப்போ இல்ல. முதல்ல இவாளோட உண்மை வெளியில தெரியணும். முதல்ல சொன்னா காங்கிரஸை தொட மாட்டோம்னு இப்ப காங்கிரஸோட வந்திருக்காங்க. வந்து ஊழலை எதிர்த்துக்காக நாங்க வந்து ஷீலா தீட்சித் மேல கேஸ் போடுவோம்னு நாங்க பாக்குறோம். அது 2-3 வேலையை அப்படி பண்ணிட்டோம். இதுல வந்து இவ பல்ட்டி அடிச்சுட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுவோம். சோ கெஜ்ரிவாலை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுடைய என்னோட வேலை ஆரம்பிக்கும். இந்த கவர்மெண்ட் மக்கள் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க ஆட்சி அமைக்கிற விட்டு இன்னொருத்தர் ஆட்சி அமைக்க கொடுத்து அவர் தப்பு பண்ணுவாரு, அது மூலமா நம்ம நல்ல பேர் வாங்கலாம். அதே சூழ்நிலையை பார்க்கணுமா? இந்த இன்னைக்கு ஒரு ஊழலை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து உண்டாக்கப்படுறது. எல்லாரும் வந்து முக்கியமான, எனக்கே வந்து இன்னைக்கு நாட்டு முழுக்க ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இந்த கேஸ் போட்டு காரணம் 2G இது பழைய ஊழல் கேஸ்லாம். அவரு ஊழலிருந்து தாங்க முடியாம ஒரு ஊழல் நடக்கிறது நம்ம நாட்டில். அதை வந்து எப்படியாவது வந்து எதிர் பண்ணோம்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த சமயத்துல வந்து நாங்க வந்து ஒரு 4 உடச்சு கொண்டு வந்தா நாங்க பணம் தான் கொடுத்துருப்போம்னு எல்லாரும் ஒத்துப்பார்கள். பழைய காலத்துல இப்படிதான் நடக்கும். அதனால இப்போ வந்து நாங்க ரெடியா இல்லை. கவர்னர் வந்து நம்ம ஹர்ஷ்வர்தனுக்கு ஓத் கொடுத்து அவரை முதலமைச்சர் ஆக்கி ஒரு 30 நாள் கொடுத்திருந்தா, ஒரு 15 நாள் கொடுத்திருந்தா எப்படி வந்து முதல்ல நடந்திருந்தோம். வாஜ்பாய்க்கு 13 நாள் கிடைச்சது, சரண் சிங்க்கு 1 மாசம் கிடைச்சது. அது மாதிரி ஒரு பண்ணியிருந்தா நாங்க வந்து ஈஸிலி பண்ணிருக்கலாம். ஆனா வந்து அவர் சொன்னார் முதல் லிஸ்ட் காட்டுங்க, மெஜாரிட்டி வந்து. நாங்க எப்படி காட்ட முடியும்? எங்கள்கிட்ட 32 தான் இருந்தது. இந்த டெல்லியை வச்சுட்டு எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க. டெல்லியில ஒன்றும் பவரே கிடையாது. ஆட்சியில் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஜாஸ்தி. அதனால இப்ப வந்து 700 லிட்டர்ஸ் தண்ணி கொடுப்பேன்னு சொன்னா பண்ண முடியாது. எலக்ட்ரிசிட்டி ரேட்டை வந்து 50% பாதியாக்கிடுவான்னு சொன்னாலே அது பண்ண முடியாது. அவன் எக்ஸ்போஸ் ஆட்டம். ஊழலுக்கு எதிராக நீங்க வந்து உங்களுடைய கட்சியும் சரி, நீங்க தனிப்பட்ட முறையில் நிறைய பண்ணீங்க. ஆனா இப்ப அந்த இமேஜ் வந்து நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மக்களுடைய தாட் பார்க்கும்போது, அதாவது நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கலாம், அவங்க செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான், அதெல்லாம் தாண்டி ஊழலுக்கு எதிராக பிஜேபி இயங்கும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி ஊழலுக்கு எதிராக இன்னொரு ஆல்டர்னேட்டிவ், தேர்ட் ஆல்டர்னேட்டிவ், ரைட் ஆல்டர்னேட்டிவ், வித்வுட் எனி கம்ப்ளைண்ட், எந்த கிரீவன்ஸ் இல்லாம ஒரு டீம் அப்படின்னு ஒரு அந்த ஆப் கட்சி வந்துடலையா? இல்ல அவ வந்து நிறைய ஊழல் பண்ணிருக்கா. அதெல்லாம் வெளியில வரும். இப்போ வந்து வெளிநாட்டுல இருந்து சட்டத்தை மீறி இன்னொன்னு பணம் வாங்கியிருக்கா. அதோட பெரிய கொஸ்டினர் வந்திருக்கு. ஹவாலால கனாபினா துபாயில இருந்து, கேமன் ஐலண்ட்ல இருந்து, இந்த சீக்ரெட் பேங்க்ல இருந்து தான் பணம் வந்திருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து அதுக்காக ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேள்வி கேட்டார்கள். அதுக்கு இவ சரியா பதில் கொடுக்க முடியல. இப்போ வந்து ஹோம் மினிஸ்ட்ரி முந்தா நேத்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டார்கள். அது இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாம் வெளியில் வந்துடும். இதுல வந்து முக்கியமான 2G கேஸ்ல உங்களுடைய ரோல் ரொம்ப அதிகம். அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா புதுசா என்ன வந்திருக்குன்னா, காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் சண்டை வந்த பிறகு டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா, எங்களை கைவிட்டாங்க, உங்களுக்கு அதுல ஷேர் இருக்கு, நீங்க வந்து எங்களை கைவிட்டீங்கன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் சொல்றாங்க நீங்க பண்ண ஊழலுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல இது வந்து ராஜாக்கு கத்து கொடுத்தது திருட்டு பண்றதுக்கு, ஊழல் பண்றதுக்கு, மோசடி பண்றதுக்கு சிதம்பரம்.
அதனால 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணார்கள். அது கையெழுத்தும் இருக்கு. அந்த கையெழுத்து இருக்கிற காரணம் வந்து ராஜா சொல்றது உண்மைதான், நான் தனியா பண்ணல. பிரைம் மினிஸ்டரே ராஜ்யசபாவில் சொன்னார் வந்து, நான் என்ன பண்ண முடியும், சிதம்பரமும் ராஜாவும் வந்து என்கிட்ட சொன்னா இதான் முடிவு பண்ணியிருக்கோம். பழைய காலத்தில் வந்து ஒரு 2003 முடிவாச்சு வந்து இந்த டெலிகாம் வந்து ரொம்ப டெக்னிக்கல் சப்ஜெக்ட், எல்லா மினிஸ்டருக்கும் புரியாது. அதனால வந்து 2 மினிஸ்டர் யாருக்கு வந்து பொறுப்பு இருக்கோ அவளுக்கு இதை டெலிகேட் பண்ணோம். ஒன்று வந்து டெலிகாம் மினிஸ்டர், இன்னொன்று வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஸோ அந்த பரம்பரை பிரகாரம் அந்த சட்டம் படி, அந்த கட்டளைப்படி 2008 இவன் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணான். ராஜா மாட்டின்ட்டான், இவன் வெளியில இருக்கான். அது இதை பத்தி நீங்க வந்து நிறைய கேஸ் எல்லாம் வேற போட்டீங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. ஆனா தள்ளுபடி ஆயிடுச்சு. அங்க வந்து அவருக்கு வந்து சிதம்பரத்துக்கு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா அதுக்கு அர்த்தம் வந்து முடியல. அது இது காட்டல அது காட்டல, அதுக்காக நாங்க தள்ளி போடுவீங்கன்னு சொன்னான். அது காட்டிடுவேன் நான். இப்போ டாக்குமெண்ட் இல்ல, மெரிட்ல தள்ளுபடி ஆகல. அது வந்து இது காட்டல இது காட்டல, நீங்க ஊழல் ஆடுதுன்னா அது காட்டல, இது இப்படிதான் அது. ஆனா இவர் வந்து தப்ப முடியாது. ஏர்செல் மேக்சிஸ்லயே இப்ப மாட்டின்னு போறாரு. சிதம்பரம் பண்ண ஊழல் சோனியா காந்திக்கு அப்புறம் அவர் தான் பேரு, அவர் தான் நம்பர் 2 ஊழல் பண்றதுல இந்த யூபிஏ கவர்மெண்ட்ல. நம்ம வந்து ஒரு அரசியல் மேடை மாதிரி சொல்லிடலாம், அதை ப்ரூவ் பண்ண முடியுமா? அதான் நம்ம பார்க்கணும். ப்ரூவ் பண்றதுக்கு தானே கேஸ் போடுறேன். நான் வந்து இன்னைக்கு நீங்க கேட்டேல் அதுக்காக சொன்னேன். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் நான் கெஜ்ரிவால் மாரியே பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணி ஓடி போட மாட்டேன். நான் போய் கோர்ட்ல போய் கேஸ் போடுவேன். அதனால இப்போ ஏர்செல் மேக்சிஸ் கேஸ் இருக்கு, அதோட விசாரணை நடக்கிறது. அதே மாதிரி இந்த 2Gலையும் நான் திருப்பி போறேன். ஏற்கனவே நான் பெட்டிஷன் போட்டிருக்கேன் ட்ரையல் கோர்ட்ல. புது ஆதாரம் கிடைச்சிருக்கு. இந்த 2G பார்லிமெண்ட் கமிட்டிலையும் கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காளே கருணாநிதி ராஜாலாம், அதையும் வந்து முதல்ல சொல்லவே இல்லை. முதல்ல எல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் அவரே வந்து தாங்கிட்டு இருந்தார். இப்போ வந்து பேச ஆரம்பிச்சுட்டார்கள். இன்னும் கொஞ்சம் பேசிட்டா அதை சேர்த்து அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் வாங்கிறேன். டாக்குமெண்ட் வாங்க வேண்டாம், அவனோட அவங்க கருத்து சொன்னா போனோம். அவன் குற்றவாளி. அதனால வந்து ஸ்டாண்ட்ல அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்ல வைக்கப்பேன். இப்போ 2014 எலெக்ஷனுக்கு வந்து ஒரு 5 மாசம் தான் இருக்கு. ஒரு டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம் தான் இருக்குது. உங்களுடைய பிஜேபியோட ப்ரிப்பேர்னஸ் எப்படி இருக்கு? எல்லாருமே வந்து மீடியால எல்லாம் வந்து ஒரு மோடியோடைய வேவ் இருக்குது, அலை இருக்குன்னு சொல்றாங்க. அதை கிராப் பண்றதுக்கு உங்களுடைய ப்ரிப்பேர்னஸ் எப்படி இருக்கு? அது நிறைய இருக்கு. பிகாஸ் அமைப்பு பொறுத்தவரையிலும் RSS, விஸ்வ இந்து பரிஷத், பிஜேபி எல்லா தொண்டர்களும் சேர்த்தா இந்த கட்சிக்கும் உலகில் அது மாதிரி தொண்டர்களோட எண்ணிக்கை இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. இதை வந்து போலிங் பூத்தில் கமிட்டி பண்ணோம், தான் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, வடநாட்டில் வந்து ஜனதா கட்சி 1977 எல்லாத்தையும் ஜெயிச்சு மெஜாரிட்டி வாங்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடைக்கல, கர்நாடகிலையும் ஒன்றும் கிடைக்கல. இந்த வாட்டி கர்நாடகில் வந்து 26ல் 22 கிடைக்கும். எதுக்காக பிரிஞ்சு போச்சோ நம்ம ஓட்டு, அது இப்போ அந்த காரணம் காலியாக போகிறது, எதிர்ப்பா திருப்பி வரப்போறார். அதனால நான் நினைக்கிறேன் வந்து மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு, தனிப்பட்ட மெஜாரிட்டி பிஜேபிக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதர் தென் கர்நாடகா பாத்தீங்கன்னா நம்ம சவுத் ஸ்டேட்ஸ்ல எங்கேயுமே நமக்கு இந்த பேஸே இல்லாத நிலைமை இப்ப இருக்குது. அது கட்டாயமா ஆந்திராவில் வந்து ஒரு 4-5 சீட் கிடைக்கும் கட்டாயமா. தெலுங்கானா காரணம், அங்கே வந்து தெலுங்கானா ஆதரவாக இருந்தது காரணம். தமிழ்நாட்டில் இப்போ வந்து இந்த இளைஞர்களில் ஒரு மாற்றல் வந்திருக்கு, ஒரு தேசபக்தி வந்திருக்கு. நானே பார்த்துருக்கேன் வந்து பல பிரச்சனையில் வந்து தெருவில் வர்றதுக்கு தயார் இல்லை. ஜாஸ்தி இந்த தெருவில் வர்றவர்கள்லாம் எல்லாம் பொறுக்கிகள், குண்டர்கள், இப்படிதான் இப்போ நான் பார்க்குறேன், வன்முறை பண்ணுறவர்கள். அதனால வன்முறை இப்போ பிடிக்காத காரணம் வந்து வருதில்லை. ஆனால் ஒரு சைலண்டாக ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ மோடியோட மீட்டிங் ட்ரிச்சியில் நடந்தது, அது வந்து பிஜேபியோட மீட்டிங் தனியாக இப்படி நடக்க முடியும்னு யாருமே எதிர்பார்க்கல. சில கான்ஸ்டியூன்சியில் இது பெரிய, மதுரை பொறுத்தவரையும் இந்த சௌராஷ்டிர கம்யூனிட்டி ஒரு 3 லட்சம் ஓட்டுங்க, அவன் முழுக்க முடிவு பண்ணியிருக்கார்கள், பொதுவாக முடிவு பண்ணியிருக்கார்கள், நாங்கள் மோடிக்கா ஓட் போடுவோம். அவன் குஜராத்தி தானே, சௌராஷ்டிரத்துலாம் குஜராத்லேருந்து வந்தவர்கள். அதனால இது மாதிரி ஸ்பெஷல் இருக்கு. நான் நினைக்கிறேன் வந்து என்னோட அபிப்பிராயம், தனியா பிஜேபி போட்டி போட்டா 4-5 சீட்டு தனியாவே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பேஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குதா? பேஸ்னா பேஸ் 1977 ஜனதாவோட பேஸ் என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்லை.
5 கட்சி சேர்ந்து மொத்தமா ஓட்டு 22% தான் வந்தது. உங்களுக்கு 43% கிடைச்சது. இந்த 5 பார்ட்டிஸும் சேர்ந்து 15 பார்லிமெண்ட் சீட்ஸ் தான் இருந்தது. உங்களுக்கு மேல கிடைச்சது. அப்ப தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. இப்ப இருக்கு, அதோட ஜாஸ்தி இருக்கு. அத வந்து பிரிக்கிறதுக்கு நிறைய மாநில கட்சிகள் இப்ப ஊழல பிரிக்க முடியும் இல்ல. அந்த வேற எந்த இஷ்யூல பிரிக்க முடியும்? காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதிராக இருந்து, ஆனா காங்கிரஸ்க்கு எதிராக வேவ் இருக்கு ஊழல். அது ஒண்ணு. ஒரு இந்த பயங்கரவாதிகளோட பண்ண அட்டகாசம் பாகிஸ்தான்ல, காஷ்மீர்ல, அது எல்லாத்தையும் மொத்தமா பார்த்து ஒரு தேசபக்தி ஊழல ஒழிக்கிற சக்தி யார் இருக்கான்னு பாக்குறாரு. அதுல வந்து பிஜேபி தான் வரும். இல்ல நம்ம அப்படி பார்க்கும்போது ஆக்சுவலா பிஜேபி கிடைச்சிருக்கும்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஏடிஎம்கே, நீங்களே சொன்ன மாதிரி ஆந்திரால தெலுங்கானா பிரச்சனை, யூபியில வந்து முலாயம் சிங்கோ, மாயாவதி, இந்த மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து நான் வந்து தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் இந்த தமிழ்நாட்டில் தேசபக்தி உணர்வுகளோட வாக்காளர்கள் எத்தனை இருக்கான்னு இதுவரையிலும் நம்ம யாருமே பார்க்கல. எல்லாரும் இந்த கூட்டணி பின்னால பைத்தியமா ஓடிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு ராமசேத்துக்கு நம்ம கூட்டின்னு போட்டோம்னா ராமசேத்து இஷ்யூல என்ன பண்ண போறோம்? இந்த தமிழ்நாடு கோயில் வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டு அதுல என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் பிரச்சனை வரும். அதுக்காக தான் வந்து தனியா போனோமா, கூட்டணி பண்ணோம். இது வந்து விசாரணை நடத்தப்பட்டு இப்போ செயற்குழு மீட்டிங் இருக்கு 16, 17, 18 அப்போ முடிவாகும். ஆனால் என்னோட அபிப்பிராயம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஓட்டு இருக்கு. டெல்லியில யாரு கவர்மெண்ட் உருவாக்க போறாங்கன்னு அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதுல எல்லாரும் ஒத்துக்கிறார்கள். காங்கிரஸ்க்கு அப்புறம் இது பிஜேபி தான் இப்போ புதுசா வந்திருக்கு. இப்போ நம்ம பிஜேபி வந்து பெருசா நம்பிட்டு இருக்கிற விஷயம் வந்து அதோட ஐடியாலஜியை தாண்டி மோடி மட்டும் தான் நம்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது அப்படி இல்லை. அது வந்து மீடியால வந்து மோடிக்கு இத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க காரணம் அப்படி உங்களுக்கு இருக்கும். ஆனா நாங்கள்லாம் வந்து ரிப்போர்ட்ஸ் தயார் பண்ணியிருக்கோம். மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பரேஷன்ல நானும் ஒரு சப் கமிட்டியில சேர்மனா இருக்கேன். எக்கனாமிக் அந்த பொருளாதார கொள்கை என்ன இருக்கணும்னு. அதுல எல்லாம் வந்து நாங்க பிசினஸ் ஹவுசஸ்க்கு, யூனிவர்சிட்டிஸ்ல அதுலதான் பண்றோம். மீடியால வந்து பப்ளிசிட்டி கிடைக்கிறது வந்து பொதுக்கூட்டம். அதுல வந்து மோடி தான் இருக்காரு. மோடி தான் இருக்கணும். அவர் தான் நம்ம பிரதமரோட வேட்பாளர். அதனால அவர் தான் முன்னால இருக்கணும், வேற எல்லாரும் பின்னால இருக்கணும். ஆனா வந்து யூனிவர்சிட்டிஸ்ல நாங்க லெக்சர் கொடுக்குறோம். பிசினஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல நாங்க போய் பேசுறோம். இதெல்லாம் அங்கிருந்து கொள்கை பத்தி பேசுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாஜ்பாய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பெயர் இருந்தது. அத்வானிக்கு வந்து எந்த கெட்ட பேரும் இல்லை. ஆனா ஒரு ரொம்ப மோஸ்ட் கான்ட்ரோவர்சியல் மேனா இருக்கிறவர் மோடி. இப்ப அந்த 2 பேருக்கு இருக்கும்போது இல்லாத ஒரு அட்வான்டேஜ் மோடிக்கு வந்துரும் நீங்க நினைக்கிறீங்களா? இது வந்து இந்த வெள்ளக்கால காலத்துல கான்ட்ரோவர்ஷியல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய குணத்தை ஆக்கிட்டா. அதனால இதுவும் சொல்ல வேண்டாம், அதுவும் சொல்ல வேண்டாம், இங்கேயும் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம், அதுவும் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம். அது மாதிரி ஒண்ணு வந்துருத்தோம். மோடி வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறார். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் யார் ஸ்டாண்ட் எடுக்கிறார்களோ அவ பின்னால்தான் நிற்கிறார்கள். அதுக்காக தான் இத்தனை பெரிய கூட்டம் கிடைக்கிறது. எத்தனை நல்ல பேர் இருந்தாலும் மோடிக்கு எந்த அளவுக்கு மக்கள் பேசுறார்களோ அது வந்து இதுவரையும் நான் ஜவஹர்லால் நேருக்கும் பார்க்கவில்லை, சுபாஷ் சந்திர போஸ்க்கும் பார்க்கவில்லை. பிஜேபியோடைய நம்பர்ல வந்து பீக் வந்து 189 தான் இது வரைக்கும் இருந்திருக்கு முன்னாடி. இப்ப அந்த இதை தாண்டி நீங்க இப்ப வந்துட முடியும் நினைக்கிறீங்களா? இல்ல ஜனதா கட்சியோட பீக் வந்து 15 சீட்ஸ் இருந்தது. 320 சீட்ஸ் வாங்கினோம். அதனால ஒரு நெருக்கடி வந்துருத்துன்னு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜீவ் காந்திக்கு ஜவஹர்லால் நேருவோட ஜாஸ்தி கிடைச்சது. ஏன்னா 415 சீட்ஸ் கிடைச்சது. அது இந்திரா காந்தி இறந்ததுனால அதனாலதான் சொல்றேன். எலெக்ஷன் முன்னாலும் யாரும் சொல்லவே இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கு, மெஜாரிட்டி கிடைச்சது எல்லாரும் சொல்வார்கள். 415 சீட்ஸ் கிடைக்கும், எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் தோத்து போயிடுவாருன்னு யாரு எதிர்பார்த்தார்? இப்ப ஊழலுக்கு எதிராக வந்து நீங்க கடுமையா பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கூட ஊழலுக்கு எதிராக கடுமையான குரல் கொடுக்காரு. யார் நம்புவார்? திருடன் வந்து ஊழல் பத்தி பேசினா யார் நம்புவா? சும்மா பத்திரிகையில விமர்சனம் பண்றது தைரியம் இல்லையானா இருக்கு. ஆனா மக்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க இதை பத்தி. இவங்க என்ன சொல்றது யாருமே புரியலையே. ஒரு நாள் வந்து திடீர்னு வர பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து இந்த கேபினெட் கீச்சு போட்டணும்னு சொல்றாரு. இன்னைக்கு நேற்று வந்து இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பண்ணது தவறுன்னு சொல்றாரு. என்னுடைய அபிப்பிராயம், சொந்த அபிப்பிராயம். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் பார்ட்டியோட
அம்மா வந்து வியாதியா இருந்தா நீ ஒரு உடம்பு செய்யாம வீட்டில் படுத்துருக்கார்கள். அப்போ இவர் தான் இன்சார்ஜ், எல்லாரும் அவர்கிட்ட தான் போறார். சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்கும் அவர் தான் கண்டக்ட் பண்றார். அவர் எப்படி சொல்ல முடியும் இது வந்து என்னோட சொந்த கருத்துன்னு? இல்ல இதுக்கு மேல பகிரமா எப்படி சொல்ல முடியும்? ஒரு கட்சியில வந்து நான் சொல்றேன், எப்போ டிசிஷன் வந்ததோ அப்ப தெரியாதா இருக்கு? கேபினட் மீட்டிங் நடக்கும் போது இவர் வந்தார், பிருத்திவிராஜ் சவான் ராஜீவ் காந்தியை சந்திச்சு அவர் அனுமதி வாங்கிட்டு போனார். அப்புறம் இவர் பல்ட்டி அடிச்சுட்டாருன்னா அதை யார் நம்புவா? இப்ப வந்து அவரை வச்சுட்டு தானே சொல்றாரு. அவர் வந்து ஒன்னும் ஒளிச்சு மறைச்சோ யாருக்கும் தெரியாம ரகசியமா சொல்லிடலையே, பப்ளிக்கா தானே சொல்றாரு. சொன்னாலும் பப்ளிக் என்ன மக்கள் என்ன யோசிப்பார்கள்? இவன் பல்ட்டி அடிச்சுட்டே இருக்காங்க, அதானே யோசிப்பாங்க. ஏன் முதல்ல பண்ணல? ஒரு ஒழுங்கான வழி இருக்கு, அது வழி பண்ணலையே. திடீர்னு சொல்றான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. அப்படி பண்ணோம்னா பிருத்திவிராஜ் சவானை கூப்பிட்டு இருக்கணும் டெல்லி. இது பண்ணது வந்து இது மக்களுக்கு ஆகல, தாங்க முடியல, நீ இதை மாற்றிடுங்கோ அப்படி சொல்லியிருக்கணும். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இதுதான் என்னோட அபிப்பிராயம். இல்ல இதுதானே வந்து பப்ளிக் கொடுக்குற மெசேஜ் இப்படிதான் இருக்கும். பப்ளிக் இது சினிமா இல்லை, நீங்க தயவு செய்து இந்த சினிமா கல்ச்சர் வெளியில் வந்துருங்க. இது வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு ஒரு நடைமுறை உண்டு. இந்த நடைமுறை பிரகாரம் இது மாதிரி ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு டிசிஷனை மாற்றணும்னா அந்த டிசிஷனுக்கு மாத்துறதுக்கு முதலமைச்சர் கூப்பிட்டு சொல்ல வேண்டும். இல்ல அவர் வந்து இந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்ன அப்புறம் தான் அந்த கிரிமினலைசேஷன் பொலிட்டிக்ஸ்ல வந்து அந்த சட்டம் தவறு தானே, அதை நிப்பாட்டினதே அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே. இதுதான் அது அவளோட கட்சியில ஒரு கோர் குரூப்னு இருக்கு, இதுல இவரும் மெம்பர். அங்க முதல்ல டிஸ்கஸ் ஆச்சு இந்த கிரிமினலைசேஷன் கொஸ்டின். அது வந்து ஒற்றுமை வந்த பிறகு, அனுமதி கிடைச்ச பிறகு கேபினெட்ல வந்தது. கேபினெட்ல ஃபுல் டிஸ்கஷன் நடந்து யுனானிமஸ்லி பாஸ் ஆச்சு, ஜனாதிபதிக்கு பேருக்கு. அப்ப திடீர்னு இவருக்கு வந்து தூங்கிட்டாரா இத்தனை வரலையும், திடீர்னு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வர, அதுவும் அனௌன்ஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ், வேற யாரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ், விஜய் மக்கான் கீச்சு போட்டுவேன். இது வந்து ஒரு நாகரிக மொழியா? உள்ளுக்கு காங்கிரஸ்குள்ளே ஒரு ரிபல் உருவாயிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இமேஜ் வராது. அதான் அவன் முட்டாள்னு வருது. அவன் மக்கு கிடையாது அரசியல், இப்படிதான் இமேஜ் வருது. நீங்க தொடர்ந்து அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, அவர் மக்கள் எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து சின்ன வயசுலேயே ராஜீவ்காந்தியும் நானும் ஃப்ரெண்டா இருந்த போது இவரை நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்கார், ஹார்வர்ட்ல 4 மாசத்துல வெளியில எடுத்துட்டாரு. ஸோ அதனால இவர் பின்னணி எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நான் சொல்றேன் மக்குன்னு. நீங்க எங்க போனாலும் ஹிந்தியில புத்துன்னு தமிழ்ல மக்குன்னு சொல்றீங்க. இருந்தாலும் அதாவது ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆனாரு அப்படிங்கறதோ, ஒரு இடத்துல வந்து டிராப் அவுட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் சென்ட் ஸ்டீபன்ஸ்ல ஃபெயில் ஆயிருக்கார், ஹார்வர்ட்ல ஃபெயில் ஆனார். அப்புறம் எங்கேருந்து டிகிரி வாங்கினார் அது தெரியல யாருக்கும். சொல்றாரு இன்னொரு பேர்ல வாங்கினார், ராகுல் விஞ்சி. இதுவும் ஒரு பெரிய ஒரு வேடிக்கையான விஷயம் இருக்கு. டெல்லியில வந்து பேசுறது யாரும் புரியறது இல்ல. சில சமயம் எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் ஜூபிட்டர் சொல்ற, உங்களுக்கு புரிஞ்சுதான், எனக்கு தெரியும் புரியல. நான் பேராசிரியர் இருந்திருக்கேன், PhD வாங்கியிருக்கேன், எனக்கு புரியல இது என்ன எஸ்கேப் வெலாசிட்டி. இப்ப நான் பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியோட வெற்றியை வந்து ரொம்ப ஜென்டிலா எதிர்கொண்டார். அன்னைக்கே பிரஸ் மீட் வந்துட்டு நாங்க வந்து நாங்க வந்து தோல்வி ஒத்துக்கிறோம், அவங்க வந்து மக்களை ரொம்ப சரியான முறையில் ரீச் பண்ணிருக்காங்க, எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாரு. அது வந்து ஒரு ஹம்பிள்னஸ் அண்ட் வெரி பிராங்க்னஸ் காட்டல. அது உங்களுக்கு ஹம்பிள்னஸ், இது நான் சொல்றேன் முட்டாள்தனம். அப்பதான் வந்து தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும். பரவாயில்ல, நாங்கள் தோத்து போனாலும் திருப்பி வருவோம் அப்படி சொல்லணும். இவர் பண்ணது மாதிரி நம்மளுக்கும் பண்ணோம் அப்படித்தானே அவர் சொன்னார். அதே வந்து ஒரு சக்சஸ் ஃபார்முலா இருக்கும்போது அது சக்சஸ் ஃபார்முலா அப்ளை ஆயிடுமா? இது மாதிரி ஒரு கட்சி பேசணுமா? அதே மாதிரி மோடி வந்து முக்கியமா எதிர்கொண்ட 2 பிரச்சனைகள், ஒண்ணு வந்து இந்த ஜாகியா ஜாஃப்ரி கேஸ் விடுதலைப்பட்ட. ஆமா, அதுல வந்து விடுதலைப்பட்ட. இது வந்து ஒரு அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா? ஆனா வந்து குஜராத் நடக்கக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அப்படிதான் இதான் மக்களுக்கு ஒன்றும் புரியாம, சட்டம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுத்தாரு, எல்லா ஆதாரமும் கொடுத்து, அமிகஸ் கியூரியோட ரிப்போர்ட், SITயோட ரிப்போர்ட், இருக்கிற போலீஸ் எல்லா ரிப்போர்ட்டும் மேஜிஸ்ட்ரேட் சொன்னா நீங்க வந்து விசாரிக்கணும். ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்தா மேஜிஸ்ட்ரேட் வந்து ரொம்ப சீரியஸ்ல எடுத்துக்கிறார். அவரோட ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கோ, அது முழுக்க எல்லா இஷ்யூவும் டீல் பண்ணியிருக்கார். மோடி வந்து முதலமைச்சர், அதுக்கு உடனே அதுக்கப்புறம் இந்த கலவரம் நடக்கிறது உடனே அவர் அது வரலையும் MLA இல்லை, MP எப்பயும் இல்லை, மினிஸ்டர் எப்பயும் இல்லை, திடீர்னு அவரை வந்து
அது அவரை சமாளிச்சு எப்படி வந்து ஆர்மி வந்ததோ உடனே அதை நிறுத்தினார். அதுல இந்துக்களும் போலீஸ் ஃபயர்ல செத்து போறார்கள். ஆகவே எது எங்கே வந்து நம்ம சொல்ல முடியும் ஒரு காரணம் இது நடந்திருக்குன்னு? சும்மா சில பேர் குற்றம் சொன்னா ஆயிடுமா? அது கோர்ட்ல வந்து டெஸ்ட் பண்ணோம். இந்த கோர்ட்ல இது ஃபெயில் ஆயிடுது. இனிமே மோடி முழுக்க விடுதலை ஆயிட்டாரு. நம்ம வந்து ஒரு ஊழல் நடந்ததுன்னு சொன்னோம்னா அது வந்து ஜட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க ரிசைன் பண்ண சொல்றோம். உங்களை மாதிரி அரசியல்வாதி வந்து ஊழல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி தெளிவா ஓப்பனாவே சொல்றீங்க. ஆனா ஒரு ஸ்டேட்டோடைய ஒரு சீஃப் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் இவ்வளவு பெரிய கலவரம் 2000 பேருக்கு சாராங்கன்னா அதுக்கு வந்து தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இல்லையா? தார்மீக பொறுப்பு எப்போ வரும்? எப்போ மேல குற்றம் இருக்கோ எஃப்ஐஆர் அப்பதானே நம்ம ரிசைன் பண்ண சொல்றோம். அது முன்னால சொல்றது இல்லையே. ஆகவே இங்க வந்து இவர் பேர் எங்கேயும் இல்ல எஃப்ஐஆர்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மறுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே இவங்க வந்து அப்பீலுக்கே போறாங்க. அதெல்லாம் இல்ல. அது எஃப்ஐஆர் வந்து எஸ்ஐடி ஃபைல் பண்ணது. ஆமா, அதுல அது எஸ்ஐடி வந்து சுப்ரீம் கோர்ட். ஜாகியாவுடைய ஃபர்ஸ்ட் அப்பீலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போனதே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்தார்கள். சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி கொடுத்தார்கள். எஸ்ஐடி போடலையே அவர் பேரை. அவர் வந்து அதுல இல்லைன்னு சொல்லிட்டாலே. அதனால எங்கே அவர் பேர் எங்கேயும் இல்லையோ எதுக்காக அவர் ரிசைன் பண்ணணும்? நீங்க சொல்லிட்டு அதுக்கா இல்ல. இப்ப நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஏன் ரிசைன் பண்ணணும் கேட்கிறோம்னா எப்போ எஃப்ஐஆர்ல பேர் வருதோ அப்பதான். இல்ல அதுக்கு ஒரு பேசிக் ரீசன் என்ன இருக்கும்னா அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத ஒரு டவுட்டா இருக்க முடியும். அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இது சுப்ரீம் கோர்ட்டோட கண்ட்ரோல்ல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லவில்லையே. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கலாம். எப்படி ராஜாக்கு சொன்னாலோ ஏன் இவன் மினிஸ்டரா இன்னைக்கு இருக்கா அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான்னு. அதுக்காக வந்தது. சுப்ரீம் கோர்ட் சொல்லி அப்படி. இப்ப குஜராத்தோடைய வளர்ச்சிக்கு வந்து மோடி காரணம்னா குஜராத் இவ்வளவு கலவரம் நடந்ததுக்கு யார் பொறுப்பெடுக்கணும்? எதுக்கு? குஜராத் கல்வரம் யாராவது நிறுத்த முடியுமா? இங்க கல்வரம் எல்லா இடத்துலயும் நடத்துறது. 1984ல சீக்கிரம் நடந்தது. அது ராஜீவ்காந்தி வந்து ராஜினாமா கொடுக்கணும்னு யாராவது சொன்னால காங்கிரஸ்ல இருந்து அவர் இருந்தது தானே நடந்தது. அவரே சொல்லிட்டார் வந்து ஒரு பெரிய மரம் இருந்தது போகும். இது அப்படி வந்து ஒண்ணுமே சொல்லிய மோடி. அதனால ரொம்ப ஈஸி சொல்றதுக்கு. இல்ல இவ்வளவு வருஷமா அவங்க வந்து 10 வருஷத்துக்கு மேல ஒரு வாயை திறக்காம இப்பதான் வந்து ஜட்மெண்ட் வந்த பிறகு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் திறக்கணும்? இதுக்கு முன்னால திறந்துன்னா சொல்லியிருப்பான். ஆமாமா அவர் வந்து கேஸ்ல மாட்டிக்கூடாது அதுக்காக சொல்லியிருக்காரு அப்படி சொல்வேன் நீங்க. அதனால நாங்கெல்லாம் எல்லாரும் அட்வைஸ் பண்ணோம். இதை ஒண்ணுமே சொல்லாதுங்க. எப்போ கோர்ட் உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்குறது அப்பதான் பேசணும். அப்படி வந்து இந்த இடத்துல வந்து இந்த கேஸ்ல வந்து இந்த 69 எரிச்ச கேஸ்ல வந்து யாருக்குமே தொடர்பு இல்லை. எல்லா அக்யூஸ்டுமே வந்து வெளியே வந்துட்டாங்க. அப்ப அந்த எஸ்எல் எல்லாரும் இல்ல. அந்த ட்ரெயின் போகி தானே? இல்ல கோத்ரா இல்ல. நான் சொல்றது இந்த ஜாகியாவுடைய ஹஸ்பண்ட் வெளியே வந்துட்டான். ஆமா, சிட்டிங் எம்பில வந்து அக்யூஸ்ட் எல்லாருமே கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த 69 எரிச்சது யாரு? அது எனக்குன்னே தெரியும். என்கொயரி பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐபி இருக்கு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐபி எல்லா இடத்துலயும் இருக்காளே. தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் தெரியும்னு அப்படி இல்லையே. ஏன்னா ஐபி என்ன பண்றாங்க? ஐபி ரிப்போர்ட்ல என்ன இருக்கா? பண்ணிட்டவன் யார் நிறுத்துறாங்க இந்த கேஸ் போடுறதுக்கு? கம்யூனல் ராயட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் உண்டு கேஸ் போடுறதுக்கு. ஏன் போடல? பிரச்சாரம் மூலமா வந்து இவன் பேரை கெடுக்கலாம். பஸ் வேற ஒன்றும் இவாளோட எண்ணம் இல்லை. இல்லதான் இப்ப நம்ம வந்து காஞ்சிபுரத்துல சங்கரராமன் கேஸோ இல்லாட்டி எக்ஸ்மினிஸ்டர் தாகிருஷ்ணன் கேஸோ, அதான் எக்ஸ்மினிஸ்டர் தாகிருஷ்ணன் கேஸோ, இந்த ஜாகியா கேஸோ வேற கேஸே. அந்த சங்கராச்சாரியா மேல போட்ட கேஸ் டோட்டல் ஃப்ராட் கேஸ், போகஸ். அந்த ஒண்ணுமே இல்ல. அவர் பேரை கெடுக்கிறதுக்கு தான் இந்த கேஸ் போட்டாரு. இல்லதான் கோர்ட் படி எல்லாருமே அக்யூஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிட்டாங்க. அப்ப நமக்கு ஒரு பிரதானமான கேள்வி எழுது இல்லையா? தாகிருஷ்ணனை வந்து கொன்னது யாரு? சங்கரராமனை கொன்னது யாரு? இந்த 69 கொன்னதுக்கே வந்து இந்த கேஸ் நடக்க போது யாரெல்லாம் வந்து முதல்ல எவிடன்ஸ் கொடுத்தாலும் எல்லாம் மாறி போயிட்டார்கள் பயத்துல. பிகாஸ் கருணாநிதியோட ஆட்சி வந்துருத்து. அதான் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆகவே இல்ல அதே மாதிரி தான் வந்து சங்கரராமன் கேஸ்ல எல்லாரும் பல்ட்டி அடிச்சாங்க. பல்ட்டி அடிச்சானா இப்போ இத பொறுப்பு யாரோடது? சங்கராச்சாரிய சாதகமா ஒரு கவர்மெண்ட் இருந்ததா? இந்த கவர்மெண்ட் எதிரி கவர்மெண்ட் இருந்தது. எப்படி ஆச்சு? சுப்ரீம் கோர்ட்லயே முதல்ல சொல்லிட்டா பெயில் அப்ளிகேஷன் இது ஒண்ணுமே இல்லை. ஆனா இது பெயில் அப்ளிகேஷன். அதனால நாங்க கவர்மெண்ட் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அதனால விசாரணை நடக்கணும். ஆனா இதுவரையிலும் வந்து ஆதாரம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்கு. அப்பயே ஜெயலலிதாவுக்கு வந்து இந்த கேஸை வித்ட்ரா பண்ணியிருக்கணும்.
பிஜேபி காரங்கள்ட்ட வந்து நம்ம கேட்கும்போது ஒரு விஷயம் நான் பாக்குறேன் வந்து இந்த மாதுரி கேஸ், இந்த பெண்ணை வந்து ஒட்டு கேட்ட ஸ்னூப்பிங் கேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு கோவம் வரக்கூடியது நம்ம பாக்குறோம். ஏன் வந்து இதெல்லாம் பண்றீங்க? அது என்ன ஒரு கோவம் இல்லை, அது வந்து கவர்மெண்ட் என்கொயரி பண்றது ரிப்போர்ட் வரட்டும். ரொம்ப சர்ப்ரைசிங்கா என்ன சொன்னாங்க எல்லாரும், அவங்க அந்த பொண்ணோட அப்பா பாதுகாப்பு கேட்டாரு. சரி கேட்டா அது உண்மைதான் கேட்டான்னு எல்லாரும் அவர் எழுதி கொடுத்திருக்காரு. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு 2 என்கொயரி நடக்கிறது, ஒன்னு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட். இது ரிப்போர்ட் வரட்டுமே. நான் ஒன்னு சொல்றேன் எங்கள்கிட்ட, இது மாதிரி வந்து அப்பா கேட்டு அம்மா கேட்டு இது மாதிரி என்கொயரி பண்றது ஒன்றும் புதுசு இல்லை. ராஜீவ் காந்தி பிரதமர் இருந்த போது என்கிட்ட சொன்னார், அவரோட அந்த சமயத்தில் இருக்கிற ஒரு ஜூனியர் மினிஸ்டர், அவருக்கும், அவர் தமிழ்நாடு மினிஸ்டர், அவருக்கும் ஒரு தமிழ்நாடு எம்பிக்கும் ஒரு காதல் நடக்கிறது. அதுக்காக இந்த மினிஸ்டரோட மனைவி எனக்கு லெட்டர் எழுதியிருக்கா, தயவு செய்து இதை நிறுத்துங்க. நான் கேட்டேன் ராஜீவ் காந்திட்ட, நீங்க என்ன பண்ண போறீங்க? முதல்ல பாக்குறேன் என்ன உண்மையா நடக்கிறது, நான் வந்து ஐபிட்ட கேட்டிருக்கேன்னு சொன்னார். நார்மல் சார். நீங்க சொல்றது வந்து வேவு பாக்குறது, உளவு பாக்குறது, என்ன போறாங்க எங்க வேவு பாக்குறதுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து இது என்ன, இது வந்து செக்யூரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லி, பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ல, அவரோட பாதுகாப்பு நடக்கணும், அதுக்காக யாரெல்லாம் இவர் பின்னால போறார்கள் இந்த எண்ணத்தோட பண்ணார்கள். அதனால நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வரப்போது, அது ரிப்போர்ட் வரட்டுமே. நீங்க வந்து வம்பு பண்றதுக்காக இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கு. நம்ம வந்து இப்ப பொதுவா பார்க்கும்போது வந்து நீங்க சொன்ன மாதிரி என்கொயரி முடிஞ்ச பிறகு தீர்ப்பு வந்த பிறகு தான் தெரியும். பட் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல, என்ன காரணமா இருக்கும், ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்து 2009 வந்து காங்கிரஸ் பிரச்சனை பண்றது. ஆனா இது மாதிரி நடந்திருக்கேன். நான் ராஜீவ் காந்தியோட உதாரணம் கொடுத்தேன் உங்களுக்கு. என்னோட ஞாபகம் சரியா இருந்தா உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் பீரியட்ல பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் அது கச்சத்தீவு கச்சத்தீவு போற சமயத்துல போக கூடாது, ஹோட்டல்ல வந்து வச்சு நீ டெல்லி போறேன்னா நான் விட்டுறேன்னு சொன்னாரு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுப்பிரமணிய சாமியோட உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, அச்சுறுத்தல் இருக்கு, அதனால நாங்க செக்யூரிட்டி கொடுக்கறக்கா அவர் அவசரம். அது சொன்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கலையே. நீங்க அதை மாத்தி தான் கேட்டீங்க. முதல்ல எனக்கு பாதுகாப்பு கொடுக்க, என்ன ஃப்ரீ பண்ணு, நீ பாதுகாப்பு சொல்லி எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க. இல்ல அது மட்டும் கேட்கல, இங்க யாரும் அரெஸ்ட் ஆகல. இல்ல அதே மாதிரி அப்போ என்ன ஆச்சுன்னா, விடுதலை புலிகள் வந்து என் மேல அட்டாக் பண்ணுவான்னு எம்ஜிஆர் சொன்னார். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொன்னார், விடுதலை புலிகளை உள்ள போடுங்க, இவரோட அடிப்படை உரிமையை நீங்க எப்படி போடுங்க முடியும்? அதுதான் கேள்வி. அதான் இப்ப நீங்க வந்து ஏற்கனவே குஜராத் கவர்மெண்ட் ஒரு கமிஷன் வச்ச போது யாருமே எதுவும் பேசல. இப்ப கேபினெட்ல கூடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கமிஷன் வச்சோன்னா எல்லாரும் வந்து இது பொலிட்டிக்கல் வேண்டாம். யாரும் எல்லாரும் நான் பேசலையே, என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கிறேன், நான் ஒண்ணுமே சொல்லியே காட்டுமைக்கு நான் சொன்னேன். நீங்க வந்து டிடாச் எப்படி பண்ணிக்க முடியும்? உங்களுடைய பார்ட்டியோட லா மினிஸ்டர் பார்ட்டியில சில பேர் சொன்னா இருக்கலாம், அவ 2 சொல்றாளே. நம்ம வந்து ஒரு மாநில சுயாட்சி பத்தி பேசுறோம், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு என்கொயரி போட்டு, அப்ப நீங்க எதிர் பண்ணல, இப்ப வந்து திடீர்னு இன்னொரு போட்டிருக்கு. இதுக்காக அதுதானே நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்கொயரி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் போட்டிருக்கலாம், இப்படி சொல்லியிருக்கார்கள். ஆனா நான் வந்து அதுவும் சொல்லலையே. நான் சொல்றேன் வந்து வர்த்தமே ரிப்போர்ட், நான் அது ஒண்ணும் வராது. எப்படி இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்ததோ அதே மாதிரி தான் வரும். இப்போ நம்ம அதிகமா டார்கெட் பண்ணக்கூடிய ஆள் சொல்லி பாத்தீங்கன்னா மோடி வந்து எல்லாரும் சொல்றோம், எல்லாருமே எல்லா மீடியால வந்து பார்ட்டிசன் எல்லாருமே வந்து மோடி டார்கெட் பண்றாங்க. பட் அதோட அதிகமா நம்ம வந்து எப்பயுமே வந்து காங்கிரஸ் தான் டார்கெட் பண்ணிருக்கோம். இதுவேளை வந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டுலயும் வந்து ஜட்ஜ்மெண்ட் வராம காங்கிரஸ்னா ஊழல் கட்சி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இமேஜ் கொண்டு வந்துட்டீங்களா? அப்ப இதோட பெரிய டார்கெட் வேற என்ன இருக்க முடியும்? அது எப்படி சொல்ல முடியும்? காங்கிரஸ் கட்சியோட ஆட்சியில் இருந்த போது இந்த 2G நடந்திருக்கு. அதுல அவரோட அமைச்சர் வந்து ஜெயில பேருக்கார்கள் விசாரணைக்காக. அந்த ஆலாங் கூட்டணியில ஒரு முக்கியமான கட்சியோட தலைவரோட மகள், அவளும் வந்து குற்றவாளி. எப்படி நீங்க சொல்ல முடியும்? குற்றம் சாட்டப்பட்டவங்க தான், ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வந்து குற்றவாளி சொல்லிடுறோம். அதுக்காக நாங்க என்ன சொன்னோம்? ரிசைன் பண்ணதான் சொன்னோம். காங்கிரஸ் ஒரு பெரிய சாதனை பார்க்கும்போது 2-3 விஷயம் சொல்றாங்க. வந்து நீங்க வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய இன்னைக்கு வந்து ஊழலுக்கு எதிராக கிளம்பக்கூடிய ஒரு ஆர்டி ஆக்ட கொண்டு வந்தது அவங்க தான். சோ அதெல்லாம் ஒரு அவங்களுக்கு அட்வான்டேஜ். அவ தான் கொண்டு வந்தாளா? அதான் அந்த மக்கு சொன்னது. அந்த மக்கு சொன்னது நீங்க நம்பிட்டு, இது சுப்ரீம் கோர்ட்டோட கட்டளை இருந்தது. அந்த கட்டளை படி வாழ்க்கை பண்ணிதான் ஆனோன்னு ஆயிடுச்சு. ஒரு டைம் ஃபேக்டரும் கொடுத்தா 6 மாசத்துக்குள்ள பண்ணோம். இல்ல நம்ம வந்து இப்ப ஆர்டிகல் 377 மத்த விஷயம் நம்ம ரிவிஷனுக்கு போறோம். நம்ம அப்பீல் அதுல எப்படி போக முடியும்? அது ஃபைனல் டைரக்ஷன் ஆயிடுச்சு. இவ அப்பீல்ல போலியே. அதான் கேக்குறேன். அவங்க அந்த மாதிரி
அதனால அவ நாங்க பண்ணோம்னு சொல்றது தவறு. இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிஜேபி சேர்த்து ஒரு அலையன்ஸுக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்டிகே, பிஎம்கே அண்ட் பிஜேபி இவங்கெல்லாம் சேர்த்து இந்த அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது சென்ட்ரல்ல தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது, இவாளும் முடிவு பண்ண முடியாது. இல்ல இங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியில மதிமுக ஆகட்டும், பாமக ஆகட்டும், தேமுதிக உங்கள்ட்ட உங்க மேல தனிப்பட்ட முறையில் நிறைய டிஃபரன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய கட்சி. சரி, அதான கட்சி முடிவு பண்ணுமே. ஒரு தனி மனிதனோட கருத்துக்காக கட்சி முடிவு பண்ண முடியாது. கட்சி கருத்து கட்டாம கேட்பார்கள், அதை நான் சொல்லுவேன். அவங்க பிஜேபியை எதிர்க்கிறத விட அவங்க சுப்பிரமணியசாமி தான் பிஜேபி அலையன்ஸ் வரக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்துடக்கூடாது. என்னோட கருத்து இவாளோட பண்ணக்கூடாது. அது உண்மைதான். இவ விடுதலை புலிகள், தேச துரோகிகளோட அவளுக்கு உறவு உண்டு. இவன் ராமசேத்து உடைக்கிறதுக்காக குரல் கொடுத்தார்கள். இந்து மதத்தை பத்தி கேவலமா பேசிட்டே இருக்கார்கள். இதனால எனக்கு ஒரு கொள்கையில ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுக்காக நான் கட்டாயமா கட்சியில சொல்லிருக்கேன். ஆனா நான் தனியா கட்சி முடிவு பண்ண முடியுமா? முடியாது. நிறைய பேர் இருக்கார்கள். பெரிய அந்த செயற்குழுல 100 பேர் இருப்பார்கள். அவருக்கு முடிவு பண்ண இந்த அலையன்ஸ் ஒருவேளை ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா நீங்க இது ஒரு சக்சஸ் ஃபார்முலா இருக்குமா? ஒரு நல்ல அலையன்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கு? எனக்கு தெரியாது. நான் இது கொள்கை ரீதியா இதை எதிர் பண்றேன். வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். வந்தா நான் என்ன பண்ண முடியும்? அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்கணும். டிஎம்கே பக்கம் போக முடியாது. தனியா நீங்கன்னு சொல்றேன். தனியா போட்டி போடணும்னு சொல்றேன். எல்லா 40 தொகுதியில நிக்க வைக்கணும். கட்சியை வளர்ச்சிக்காக பார்க்கணும். ஜெயிக்கிறோம் இல்லையோ அது அப்புறம் பார்த்துட்டோம். உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடியில நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. நமக்கு ஷூர் ஷாட் ஷூர் கேம். அதேதான் ரிஸ்க் நான் ஒண்ணு. தமிழ்நாடோட ஆதாரத்தை வச்சு நம்மளுக்கு மெஜாரிட்டி கிடைக்கிறதுன்னு எங்க கால்குலேஷன்ல இல்ல. தமிழ்நாட்டில் ஒரு தேசபக்தி, ஒரு தேசிய கட்சி வர வேண்டும். அந்த நோக்கத்தோட நாங்க தமிழ்நாட்டில் செயல்படுறோம். இது இந்த தமிழ்நாட்டில் இவாளோட சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு சீட்டு கிடைக்கப்படுது, அதுவும் எனக்கு தெரியல. ஆகவே இது இங்க கட்சிக்கு முடிவு பண்ணோம். நான் என்ன சொல்றேன்? இது நீங்க இந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க கட்சியெல்லாம் தேசபக்தி கட்சி இல்ல நீங்க நினைக்கிறீங்க? தனிப்பட்ட இவாளா நான் தேசபக்தின்னு ஒத்துக்கிறது இல்லை, தேச துரோகின்னு. எம்டிஎம்கே தேச துரோகி, பாட்டாளி மக்கள் கட்சி தேச துரோகி, எல்லாரும் இவெல்லாம் இது தனிப்பட்ட தமிழ்நாடுக்கு உரிமை தான் முக்கியம். தேசிய உரிமை, தேசிய கொள்கை, தேசியோட அதிகாரம் இதெல்லாம் எல்லாத்தையும் மறந்து இந்த தனிப்பட்ட தமிழ்நாடோட ஒரு மனப்பான்மை இந்த வெள்ளக்காரன் உருவாக்கினானே அது இவாள எல்லாருலயும் இருக்கு. அதை ஒழிக்கணும். நாங்கெல்லாம் இந்தியன் முதல்ல, அதுக்கப்புறம் தான் தமிழன். அந்த உணர்வு கொண்டு வரணும். அவங்க இதுக்கு எதிராக ஏதாவது பேசுனாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நம்ம அப்படிதான் இருக்கு. அவ பேசியிருக்கா. விடுதலை பிரபாகரன் ஆதரவு கொடுத்து அவனை போஸ்டர் போட்டு விளம்பரம் பண்ணி அவனோட பிறந்த நாடு கொண்டாடினா தேச துரோகின்னு அர்த்தம். அப்படி பார்த்தா பிஜேபி, காங்கிரஸ் தவிர எல்லாருமே இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. சரியா? எல்லாரும் தேச துரோகி. எல்லாரும் சரியாக்கணும். இதான் நம்மளோட கடுமை. ஆனா என்னோட பேச்சு கேட்காட்டா நான் என்ன பண்ணுவேன்? பார்ட்டியோடைய முடிவுக்கு கட்டுப்படுவீங்க? பார்ட்டி முடிவு பிரகாரம் நான் ஒரு பார்ட்டி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா என்னோட பேச்சு கட்டாம கேட்பார்கள். அதுபடி எத்தனை பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆறான்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்க லோக்சபா எலெக்ஷன்ல எங்கேயா கண்டெஸ்ட் பண்ணலாம் பிளான்ல இருக்கீங்களா? கட்டாயம் பண்றதுக்கு நிறைய பேர் சொல்றா இல்லையே பண்ணோன்னு. ஆனா இத்தனை சீக்கிரம் பண்றதுக்கு என்ன? இப்ப பெரிய கட்சி இருக்கு. நான் இங்க இருந்து வேணா இப்ப 4-5 மாநிலம் இருக்கு. நான் இங்க வேணா நிக்கலாமே. தமிழ்நாடு உங்களுடைய பேஸ் இங்கே பண்ணுவீங்களா? அதே கட்சி சொன்னா நான் நிக்கிறேன். கட்சி சொல்லணும். என்கிட்ட கேட்டார்கள் எங்க நிக்கணும். நான் சொன்னேன் எனக்கு நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க நிக்கிறேன். மதுரையில நீங்க எல்லாம் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க. சரி, இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இந்த சௌராஷ்டிர இந்த எல்லாரும் முதல்ல காங்கிரஸ் கொடுத்துருவார்கள். இப்போ மோடிக்கா நம்மளுக்கு கொடுப்பார்கள்னு எங்களுக்கு நன்றா தெரியும். ஆனால் இது நான் இதுக்காக முடிவு பண்ணோம். ஒரு பெரிய கட்சியில வந்த காரணமே நான் இதெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. கட்சி தான் அவளோட தொண்டர்கள் தான் வேலை செய்ய போறார்கள். அவள் தான் பணம் கொடுக்க போறார்கள். அதுதான் அதனால அவளோட சௌரியம் பார்த்து பண்ணோம். வேண்டாம் நிக்க வேண்டாம்னு சொன்னாலும் அதுக்கும் நான் தயார். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.